பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்ற வசனத்தின்படி பசு புல்லணையில் துயில் கொண்டிருக்கும் பாலகனை மகிழ்ந்து பாட வரும் நமது என்ஜேசி சேலம் யூத் பாய்ஸை அழைக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பரிசுக்குரிய கேள்விகள் ஒவ்வொன்றாக அறிவிக்கப்படும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் என்று சொன்ன தீர்க்கதரிசி யார்? பிள்ளையா? கிறிஸ்து பிறந்ததினால் நமக்கு கிடைத்த நன்மைகளை நம்மிடம் பகிர வரும் சகோதரர்களை அன்புடன் அழைக்கிறேன். சகோதரன் யாபேசை முதலில் அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட இயேசு ஏன் ஒரு கன்னிகையிடம் பிறந்தார் என்பதை குறித்ததான இந்த வார்த்தையை குறித்து நாம் இன்று பார்ப்போம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. ஆதாமிலிருந்து மானிடர் பெற்றோருக்கும் பிறக்கும் பிள்ளைகள் எல்லாருக்கும் தாங்கள் பிறக்கும் போது பெற்றோரின் பாவ சுபாவத்தை சுதந்திரிக்கின்றனர். The Holy Spirit had to stop and do the work so that the sinfulness of Mary may not enter into the nature of Jesus. இயேசு பாவமற்றவராய் இராவிட்டால் அவர் நமது இரட்சகராய் இருக்க முடியாது. All the children inherit the sins of their parents when they are born in this world. யோசேப்பு அவருடைய தகப்பனாய் இருந்தால் அவர் பாவம் இல்லாதவர் அல்ல. Jesus cannot be the savior if he is not without sins. என்னவென்றால் ஆதாமின் பாவ சுபாவம் பெற்றோர்களுக்கு இறங்கி வருகிறது என்பதாகும். It is the fact that Adam's sinful character passes on to parents. இயேசுவிற்கு இப்பாவ சுபாவம் கடந்து செல்லாதபடி பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் ஒரு கன்னிகையிடம் அவர் பிறக்க வேண்டியது அவசியமாயிற்று. It was necessary that Jesus had to be born from a virgin so that the sinful character does not pass unto him. மரியாளின் பாவ சுபாவம் கிறிஸ்துவின் சரீரத்தில் பிரவேசியாதபடி பரிசுத்த ஆவியானவர் தடுத்தாட்கொண்டார். The Holy Spirit prevented the sinful nature of Mary from entering the body of Christ. தெய்வீக சுபாவமும் மனித சுபாவமும் பூரணமாக அவருக்குள் இணைந்திருக்கும்படியாக அவர் ஒரு கன்னிகையிடம் பிறக்க வேண்டும் என்பதே தேவ திட்டமாகும். God's plan was that Jesus would contain godly as well as humanly formed. பரிசுத்த ஆவியின் பலத்தினால் கன்னிகையிடம் அவதரித்தபடியினால் இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக மனுஷகுமாரனாக ஒரே சமயத்தில் விளங்குகிறார். He received his human nature through a woman named the Virgin Mary. கன்னி மரியாள் என்ற ஸ்திரியின் மூலமாக தனது மனித சுபாவத்தை பெற்றுக்கொண்டார்.
பரிசுத்தாவின் மூலமாக தெய்வீக சுபாவத்தை அவர் அடைந்தார். ஆகவே அவர் தேவனும் மனிதனுமாய் இருக்கிறார் என்று கூறி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். He attained divine nature through the Holy Spirit. So he is both God and man. I wish you all of you a Merry Christmas in the name of our Lord Jesus Christ. Amen. Amen. Hallelujah. சகோதரன் ஜேம்ஸை அழைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடியார்கள் கிறிஸ்துவின் பிறப்பதால் உலகம் தேவனோடு ஒப்புரவாயிருக்க முடியாது என்ற டாபிக்கில் என்னுடைய பேசவும் பேசுகிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. ஆதாம் தேவ கட்டளை மீறி கீழ்ப்படியாமல் தேவனை விட்டு பிரிந்து சென்றான். Adam didn't obey God and went away from him. அவனோட மனித ஜாதியும் தேவ ஐக்கியத்தில் இருந்து துண்டிக்கப்பட்ட தீய ஆளுகையில் அடிமைப்பட்டு போய்விட்டது. Along with him, mankind also went into this world of darkness and slavery. அந்நியர்களாகவும் விரோதிகளாகவும் பிரிந்து சென்றிருக்கும் ஒரு இரு வகுப்பினரை மறுபடியும் சேர்த்து அவர்களுக்கு அன்பின் ஐக்கியத்தை உண்டு பண்ணுவதுதான் ஒப்புவிடுதல். Reconciliation is the joining back the two groups of people who have separated as strangers and enemies. கிறிஸ்துவானவர் நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார். Jesus reconciled us with God. நாம் தான் குற்றவாளி. We are the one who did mistake. நமது பாவம் தேவனை விட்டு நம்மை பிரித்து கிறிஸ்துவின் சிலுவையில் மரித்து போவதும் தேவனோட சமாதானம் பெற வாய்ப்பு கிடைத்தது. Our sins separated from God. When Jesus died on the cross, we got the opportunity to reconcile with God. இயேசுவின் படி நமது உறவை பகைமையில் இருந்தும் நட்புக்கு மாறியது. Jesus' sacrifice changed us from enemies to friends. நான் உங்களை வேலைக்காரன் என்று அழைக்கவில்லை. Jesus said, I don't call you as slaves, உங்களை என் நண்பன் என்று சொல்கிறேன் என்றார். but I call you as friends. தேவனுடைய ஈவு இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைத்தது. We got redemption from our sins from Jesus, the gift from God. பிதாவோடு சேரும் ஸ்லாக்கியம் பெற்றோம். We reconcile with God. இருளில் இருக்கிற ஜனம் பாவத்தில் இருக்கும் ஜனங்கள் பாவ மன்னிப்பு அடைய கிறிஸ்துவாகிய ஒளியை ஜனங்களுக்கு வழங்குவோம். Let us give the light Jesus unto the people who are in the darkness and in the sins. இதுவே மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும் கிறிஸ்துமஸ் பரிசாக இருப்பதாக. This is the Christmas gift we give to others. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். I wish all of you a very Merry Christmas in the name of Jesus Lord. Amen. Hallelujah. அடுத்து சகோதரன் கவின்குமாரை அழைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் என்றால் சந்தோஷம், மகிழ்ச்சி. Christmas means happiness and joy. நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன். Prophet Habakkuk says, I will rejoice in the Lord. என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுவேன். I will exult in the God of my salvation. ஆபகம் 3:18 சொல்கிறார். Habakkuk 3 verses 18. நாம் சந்தோஷப்பட்டு களி கூற ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. We had an event to be happy and cheer. அது என்னவென்றால் It was, அது மனிதனா பூமிக்கு வந்த திருநாள். it was the day God came unto this world as a human. கிறிஸ்மஸ் மனிதன் மீட்பகமான உருவெடுத்த கிறிஸ்து நம் வாழ்விலே நித்திய மகிழ்ச்சிக்காக காரணமானார். Jesus who became a man to save us from sins became the reason of our happiness. நம் சூழ்நிலையை பார்த்துதான் அநேக நேரங்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் மதிப்பிடுகிறோம். We estimate our happiness depend on our situation. இந்த பண்டிகை காலத்தில் நாம் சந்தோஷம் எங்கே இருந்து உண்டாகிறது சற்று சிந்திப்போம். Let us think where our happiness comes from these first 2 days. இரவில் தங்கள் ஆட்டு மந்தைய மலைக்கு காத்து வந்த மேய்ப்பனிடத்தில் கத்தரிடத்தில் தூதர் பிரகாசமா ஒளி தோன்றி பயப்படாதீர்கள் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். The angel of the Lord said to the shepherds, do not fear, I bring you good tidings of great joy which shall be to all people. இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீதினுடைய பிறந்திருக்கிறார். Today in the city of David a Savior is born unto you, who is Christ in the Lord. கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, இனம், மொழி, நிறம் என்று வித்தியாசம் அல்லாமல் அனைவருக்கும் கிறிஸ்து பிறகு ஒரு மாபெரும் மகிழ்ச்சியான செய்தியாகும். For everyone, birth of Jesus is a great festival. கிறிஸ்துமஸ் பிரயாணம் வருகையில் கோடான கோடி ஜனங்கள் சந்தோஷத்தினால் வருகிறார்கள். Many crores of people are happy because of the coming of Jesus. உண்மையாகவே இந்த இந்திய சைத்தல் நிகழ்ச்சி மகிழ்ச்சியா இருக்கிறது. Truly this season is of great joy.
இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை திறந்து உரையாடுகிறேன். Wish you all a very Merry Christmas in the name of our Lord Jesus Christ. Amen. Hallelujah. மகிழ்ச்சியாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. அந்த ஊர்ல ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் என்னால் ஒரு காரியம் செய்ய முடியாது. ஒரு எழுத்து கூட எழுத முடியாது. நீ போய் நீ சொல்லிவிட்டு வா, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் படித்து அதில் முதல் மதிப்பெண்களை பெற்றுக்கொண்டு நான் வேலைக்கு செல்வேன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னேன். அப்படியே நீ சொல்லிவிட்டு வந்தான். இன்று நிற்கிறான் மதத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு வரி கூட படிக்க தெரியாது. என்னிடத்துல சொன்னான், என்னுடைய பேர் ஏன் போட்டீர்கள், நான் எப்படி படிப்பது? நான் சொன்னேன், ஆண்டவர் உன்னோடு இருந்து பேசுவார், நீ அங்கே வந்து நெல் என்று சொன்னேன். இப்ப நான் எடுத்து அதுக்குதான் பேப்பரை நான் எடுத்து வைத்திருந்தேன். சப்போஸ் யாரும் படிக்க முடியலன்னா வாசிக்க வேண்டும் என்று சொல்லி, யாரை விட்டுக் கொடுக்கூடாதுன்னு சொல்லி நான் மெயினாக கவிதைக்காக எடுத்து அவன் பக்கத்தில் சொன்னான், நீங்க வாசிக்க வேண்டாங்க, நான் வாசிக்கிறேன் என்று சொன்னேன். இப்படியே இது ஒரு சாட்சி. உங்களை எல்லாரையும் நான் சொல்றேன், என்னுடைய உள்ளார்ந்த மனதிலிருந்து வாழ்த்துகிறேன். இந்த வாலிப பிள்ளைகளே, வளர்ந்து வருகிற பிள்ளைகள் உங்களை கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். இவர்கள் படிப்பறியாதவராக இருந்தும் இயேசுவோடு கூட நின்றவர்கள் என்று சாட்சி சொல்றாங்க. யாரு? அவங்க யாரு? மீன் பிடிக்கிற, நான் தான் சொன்னேன், மீன் பிடிக்கிற தொழில் படை செய்து கொண்டிருந்தாங்க. பேதுரு, யோகனும் அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் தான். வேதத்தை சொல்வர்கள் படிப்பறியாதவர்கள் என்றிருந்தாலும் இயேசுவோடு நின்று அவ்வளவு பிரசங்கம் பண்ணுகிறாங்க. பாருங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. அடுத்ததாக சகோதரன் ஜீவன் ஜெரால்டை அழைக்கிறேன். Praise the Lord. There is no peace if Jesus wasn't born. கிறிஸ்து பிறவாதிருந்தால் சமாதானம் இல்லை. Glory to the holy name of God. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. The angels sang peace on earth when Jesus was born. கிறிஸ்துவின் பிறப்பின் போது பூமியிலே சமாதானம் என்று வான்தூதர் கூட்டம் பாடி மகிழ்ந்தனர். Mankind has lost spiritual peace because of sins. பாவத்தினால் ஆத்மீக சமாதானத்தை இழந்தவர்களாய் மானிடம் இருக்கின்றனர். Jesus gives peace to man who is living without peace. சமாதானமின்றி வாழும் மனுக்குலத்திற்கு இயேசு சமாதானத்தை கொடுக்கிறார். Jesus, in his last talk, tells us that he will leave his peace unto us. John 14:27, and comforted his disciples who were disturbed. தன்னுடைய இறுதி உரையில் என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்றார். யோவான் 14:27 சொன்னபடி கலங்கியிருந்த சீசர்களை திடப்படுத்தினார். Not the peace which the world gives, we must receive the special peace of Jesus. உலகத்தில் கொடுக்கும் சமாதானத்தை அல்ல, கிறிஸ்துவின் விசேஷித்த சமாதானத்தை நாம் பெற வேண்டும். Paul says, Jesus is our peace, Ephesians 2:14. Government and other religions also try to give eternal peace but do not succeed. கிறிஸ்துவே நமது சமாதானம் என்று எபேசியர் 2:14 பவுல் கூறுகிறார். அரசியல், மதங்கள் போன்றவைகள் நிரந்தர சமாதானத்தை கொடுக்க முயற்சித்தும் கூடாமல் போய்விடுகிறது. God will plant his eternal peace in his 1000-year rule. தேவன் தம்முடைய மெய்யான சமாதானத்தை 1000 வருட அரசாட்சியில் நிலைநாட்டுவார். Peace is attaining rest in our spiritual life. சமாதானம் என்பது நமது உள்ளான மனதிலே அடையும் ஆத்மீக இளைப்பாறுதலாகும். We have received peace because of Jesus' birth. கிறிஸ்து பிறந்ததினால் நமக்கு சமாதானம் கிடைத்திருக்கிறது. இதனால் நமக்கு சமாதானம் கிடைத்திருக்கிறது. I wish you all of you a very merry Christmas in the name of our Lord Jesus Christ. Amen. என்று கூறி விடைபெறுகிறேன். ஆமென். Hallelujah. இப்பொழுது நமது சகோதரன் பிரின்ஸை அழைக்கிறேன்.
நீங்கள் அவனுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த இரண்டாவது பரிசுக்குரிய கேள்வி என்று தாவீதின் எத்தனையாவது தலைமுறையில் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார்? Hallelujah. தாவீதோட 14வது தலைமுறையில தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். Praise the Lord. If Jesus was not born, we would not have the fault in the law. இயேசு பிறவாதிருந்தால் நியாயப்பிரமாணத்தில் உள்ள குறைபாடுகளை நாம் அறிந்திருக்க முடியாது. Glory to the holy name of God. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. If Jesus was not born, we would have known the fault in the law. இயேசு பிறவாதிருந்தால் நியாயப்பிரமாணத்தில் உள்ள குறைபாடுகளை நாம் அறிந்திருக்க முடியாது. Law was not able to make the complete. நியாயப்பிரமாணம் மனிதனை பூரணப்படுத்த போவதில்லை. Jesus was the only one who showed a superior way. மேன்மையான வழிகளை போதித்தவர் இயேசு ஒருவர். If he was not born, we would not have the know about God, angel, judgment day, nor about the destruction of this world. இவர் பிறவாதிருந்தால் பிதாவை குறித்தும் தூதர்களை குறித்தும் நித்திய நியாய தீர்ப்பை குறித்தும் உலக அழிவை குறித்தும் நமக்கு தெரிவில்லாதிருக்கும். If Jesus was not born, we would have no righteousness, holiness and redemption. இயேசு பிறவாதிருந்தால் ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு நமக்கு உண்டாயிராது. We would not have the church. நமக்கு சபை என்றும் ஏதும் இல்லாதிருக்கும். You and I would be like you are and I, who are my church appeared because Jesus was born. நீங்களும் நானும் யாரோ எவரோ என்று இருந்திருப்போம். We received brotherhood through the church. சபையின் மூலமாக சகோதர ஐக்கியம் நமக்குள் ஏற்பட்டது. So my dear people, let us praise the Lord for your shadow as before the creation of this world. ஆகவே பிரியமானவர்களே, உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை முன்குறித்த பிதாவை துதிப்போம். Let us celebrate the birthday of Christ who living in the cause came into the world as a baby for us. இருக்கிறவராகவே இருக்கும் இயேசு குழந்தையாக உலகில் தாழ தவழ்ந்து வரலாறு படைத்து நித்திய வாழ்விற்கு வழிகாட்டிய கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்வோம். I wish you all of you Merry Christmas in the name of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Amen. Hallelujah. இப்பொழுது சகோதரன் வசந்தை அழைக்கிறேன். இயேசு பிறவாதிருந்தால் மரணத்திற்கு பின்னான மனித வாழ்வை பற்றி தெரிந்திருக்காது. If Jesus has not been born, we would not have known about human life after death. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்கு உள்ளவர்களுக்கு விடுதலை கொடுக்கும் விடுதலை நாயகனாக இவர் தோன்றினார். God showed up as a man of liberation for the people who are into the slavery because of fear of death throughout their life. யுவன் நானகன் கூட தமது ரத்த சாட்சியான மரணத்தை குறித்து தெளிவற்றவரை விடுதலை பெற விரும்பினார். மத்தேயு 11:3. Even John Baptist, not clear about him dying as a martyr, wanted to be liberated. மாட்டல் போன்றோர் இயேசு தங்களோடு இருந்திருப்பாரானால் தன் சகோதரன் லாசரு மரித்திருக்க மாட்டேன் என்று சொல்லி புலம்பினார். Some people like Martha mourned that if Jesus was with them, their brother Lazarus would not have died. யோவான் 11:21. John 11:21. ஆனால் இயேசுவோ தாமே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா என்று சொல்லி தம்மை விசுவாசிப்பவரை மரித்தாலும் உயிர்த்தெழுவார். But Jesus said that he is the life and resurrection. மரியமும் கூட இருக்க வாய்ப்புண்டு என்று கூறினார். The people who believe in him will come back to the life even if they are dead. இயேசு பிறந்திருந்தால் மரணத்திற்கு பின் என்ன என்று தெரியும் நம்பிக்கையும் நமக்கு கிடைத்தது. ஆமென். We got a clear thought about what will happen after death because of Jesus Christ being born. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். இப்பொழுது சகோதரன் கிஷோரை அழைக்கிறேன். Hallelujah. கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவோம். Let us celebrate Christmas. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. பிறந்தார் வானவர் இயேசு மானிடராய் பிறந்தார். Jesus was born as a man. மனிதனை தெய்வநடிக்கு உயர்த்த தெய்வர் மனிதரானார். God became man to raise man to a godly state. பிறப்பை தொடர்ந்து சரித்திர காலம் கிறிஸ்துவுக்கு கிமு என்றும் கிபி என்றும் பெயர் உள்ளது. Following his birth, the world was separated into two halves, before Christ and after Christ. இப்பொழுது நாம் கிபி 2021 இருக்கிறோம். Now we are in after
After Christ 2021. பிறந்த நாளை நாம் ஒரு பண்டிகையாக கொண்டாட போகிறோம். We are going to celebrate the birth of Christ as a festival. பெத்லகேமிலே தாவீது அரசர் தான் பிறந்தார். Christ was born in the palace of David in Bethlehem. அது சத்திரமாக. It was changed into a resort. கிங்காங் பேட்டை பேட்டை என்று பெயர். It is named as Kingham Palace. ஆண்டவர் He born in the palace of king. முதல் கிறிஸ்மஸ் கொண்டாடினது தூதர்களும் தேவதூதர்களும் மேய்ப்பர்களும் தான். தேவர்களும் தான். First Christmas was celebrated by angels and shepherds. அது முதல் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. From there we have been celebrating Christmas. நாமும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோமா? Let us also celebrate with joy. இயேசு கிறிஸ்துவின் நான் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து தெரிவித்து விடைபெறுகிறேன். ஆமென். ஹalleluya. இப்பொழுது சகோதரன் ஜோயலை அழைக்கிறேன். முடிவு உரை. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசு சரித்திரத்தின் முடிவு. Jesus the hand of history. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of Jesus. உலகம் கிறிஸ்துவின் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய வல்லமையுள்ள வசனத்தால் காக்கப்பட்டு வருகிறது. The world was created by Christ and is protected by his mighty word. அவரை மையமாக கொண்டே சரித்திரம் நிகழ்ந்து வருகிறது. History is centered around him. அவர் சரித்திரத்தை முடிவுக்கு கொண்டு வர இந்த பூமியில் மனிதனாக வந்து மனித சமுதாய மேன்மைக்காக தேவனுடைய முழு திட்டத்தையும் நிகழ்த்தினார். To bring this history to an end, he was born as a man into this world. சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்றார். Jesus said, finished on the cross. சரித்திரத்தில் எவரும் தாங்கள் வந்த நோக்கத்தையோ முடிவை அறிந்திருக்கவில்லை. No one in history knew the purpose of or conclusion they came from. ஆனால் பிறந்த கிறிஸ்துவோ தமது பிறப்பு, உலகில் செய்ய வேண்டிய பணி, மறுபடியும் வருவதை குறித்து அறிவிப்பு எல்லாம் திட்டமாக தெரிவித்தார். But the birth of Christ foretold his birth, the work to be done in the world and the announcement of his coming again. இறைவனுடைய எல்லா திட்டத்துக்கும் கிறிஸ்துவே முடிவாக இருக்கிறார். Christ is the end of all plans of the Lord. உலகில் நடைபெறும் எல்லா சம்பவங்களும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தங்களாக இருக்கிறது. All the events that take place in the world or in preparation for the second coming of Christ. இந்த உலகத்தை அவர் தமது சித்தத்தின்படி முடிவுக்கு கொண்டு வந்து நீதி வாசம் செய்ய வரும் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்க போகிறார். Everything will end within him and the history also will end in him. அவர் ஆதியும் அந்தமுமானவர். He is the omega. அவருக்குள் சகலமும் முடிவுக்கு வரும் சரித்திரமும் அவரில் முற்று பெறும். Everything will end within him and the history also will end within him. அவருக்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். ஹalleluya. இப்பொழுது சகோதரன் ரூபனை அழைக்கிறேன். கர்த்தரானவர் கிருபை உள்ளது. Very good. ஹalleluya. சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வருடத்தை கூறவும்.
பரலோக பிதாவே, தாசர் கொடுத்த நன்றி. இந்த நாட்களிலும் நாங்கள் கூடியிருந்த பிறப்பின் செய்திகளையும் உங்களுடைய பாடல்களையும் உங்களுடைய பிறப்பின் மேன்மை குறித்த அறிவிக்கக்கூடிய கத்தரை தன மாபெரும் தைப்பாசனாக நன்றி ஆண்டவரை சோத்திர கத்தாவை சோத்திரம். இந்த நாட்களில் மட்டும் இந்த உலகங்களோ ஆண்டவரை சோத்திரம் தன்னுடைய வேலைகளுக்காக கடந்து போய் வரும்போதும் நாங்களும் ஆண்டவரை சோத்திரம் எங்களுடைய ஆண்டவரை சோத்திர நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரை சோத்திரம். எங்களுடைய பிறப்பின் ஆண்டவரை சோத்திரம் எங்கள் ஆண்டவர் பிறந்த ஆண்டவரை பிறப்பின் மேன்மை அறிவிக்கக்கூடிய ஆண்டவரை சோத்திர கத்தாவை சோத்திரம். நாங்கள் கூடியிருந்திருக்கிறோம் அதுக்காக ஆண்டவரை சோத்திர கத்த தந்தை எங்களுக்கு ஆண்டவரை ஸ்லாகித்துக்கு அப்பாக்கித்துக்கு நன்றி ஆண்டவரை சோத்திர கத்தாவை சோத்திரம். சிறு பிள்ளைகளாக எங்களை ஆண்டவரை சோத்திரம் தாவை சோத்திரம் மட்டுமாய் கல்வியை பயன்படுத்தி வருகிறீர்கள் நன்றி ஆண்டவரை சோத்திரம் தாவை சோத்திரம். அல்லது எங்களை தாழ்ந்துகிறோம் ஆண்டவரை சோத்திரம். சிறியவர்களாக எங்களையும் ஆண்டவரை சோத்திரம் தாவியுடைய பிறப்பின் மேன்மை அறிவிக்க முடியாத கர்த்தர்களுக்கு ஆண்டவரை தந்த கோடா கூடிய ஆண்டவரை சோத்திரம் மேன்மைகளுக்காக ஆண்டவரை சோத்திரங்களை தாழ்த்துகிறோம் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தனை மேன்மைப்படுகிறார் ஆண்டவரை சோத்திரம் தாவை சோத்திரம். இந்த நாட்களில் ஆண்டவரை சோத்திரம் தாவை சோத்திரம் உடைய நாமம் மேன்மைப்படும்படியாக உடைய பிறப்பை நாங்கள் அறிவிக்க முடியாக நாங்கள் அறிவித்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரை சோத்திர பாடல்களையும் ஆண்டவரை சோத்திர ஒவ்வொரு சந்தேசங்களையும் கர்த்தர் தாமே ஆண்டவரை இந்த பரலோக ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் நன்றி ஆண்டவரை சோத்திரம் தாவை சோத்திரம். ஆண்டவரை இந்த பிறப்பை நற்செய்தி ஆண்டவரை சோத்திரனை நாங்கள் இன்னும் ஆண்டவரை உலகத்துக்கு அறிவிக்க முடியாத கர்த்தர்கள் ஒவ்வொரு கணக்கு ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றும் இன்று மாத்திரமல்ல ஆண்டவரை சோத்திரம். இந்த ஆண்டவரை சோத்திர பிறப்பு நற்செய்தி அறிவிக்கிறதா நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஒவ்வொரு நட்சத்திரங்களாக ஆண்டவரை இந்த உலகத்தில் அநேகருக்கு ஒளி வீச முடியாத எனக்கு ஆண்டவரை சோத்திரம் தாவை கிறிஸ்துவின் ஆண்டவரை சோத்திரம். அந்த நறுமணத்தை ஆண்டவரை உலகத்தில் வீச செய்கிறவர்களாக காணப்படுகிற ஒவ்வொரு கணக்கு ஜெபியா ஜெபிக்கிறோம். இப்போது கர்த்தர் தாமே எங்களோடு கூட தலைமையாக வல்லத்திலே இருக்க தேவன் தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். டீப்பரேசன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே சிறகுனால எங்களை மூடி மறந்தாண்டவரே முன்னமாய் கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே 2026 ஆண்டில் சண்டே கிளாஸ் கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரம் கேரம் ரவுண்டை கர்த்தாவே நீர் ஆசீர்வாதம் நடத்தி கொடுத்தீர்கள் நன்றி சோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரம் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் சாய்க்கும் கர்த்தாவே நன்றி ஆண்டவரே. அதுக்கு நன்றி சோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே இந்த தேவனை செய்து ஆண்டவரே ஊர்வலத்துக்கு ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே அங்கே இந்த காவல்துறை கர்த்தாவே சோத்திரம் கர்த்தாவே மகிழ்வு கர்த்தாவே செய்து ஆண்டவரே கர்த்தாவே ஊர்வலத்தை நடத்துகிறவர்களை கர்த்தாவே அனுக்கிரகம் செய்து கர்த்தாவே அதுக்கு நன்றி சோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஹalleluya கர்த்தாவே இந்த ஹalleluya கர்த்தாவே கேரளமிலே பரிசுத்த ஆவியானவர் நாமே சோத்திரம் கர்த்தாவே சேனை நன்றிய கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே எல்லோரும் கூட வந்தி ஆண்டவரே அதுக்கு நன்றி சோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே அவர்கள் முன்பாக ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே நீ உங்களுடைய சமூகத்தை அழைத்து தந்தீர் ஆண்டவரே. அதுபோல நாங்கள் கர்த்தாவே சமூகம் கடந்து சென்ற ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தாவே வல்லமையால் நாங்கள் ஆட்கொண்டு ஆண்டவரே நன்றி சோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே கூட்டமாய் இந்த சங்கத்தில் ஒவ்வொரு புத்தகங்களுக்கு ஆசீர்வாதமாய் எடுத்து எங்கள் நன்றி சோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே சின்ன பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரம் கர்த்தாவே வாலிப கர்த்தாவே சகோதரி ஆசீர்வதித்து ஆண்டவரே சகோதரிகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே இவனுமாய் கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு வயதையும் கர்த்தாவே நீர் முன்னிட்டு நடத்துகிறீர் ஆண்டவரே நன்றி கர்த்தாவே கூட சோத்திரம் ஆண்டவரே. அந்த வருடத்தில் விசேஷமாக கர்த்தாவே காரியங்களை செய்து கொண்டு வருகிறீர் ஆண்டவரே நன்றி சோத்திரம் ஆண்டவரே. இந்த யூத் கர்த்தாவே சோத்திரம் வாலிப அதாவது கர்த்தாவே சோத்திரம் கர்த்தாவே இன்னும் பெருகுடைய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரம் கர்த்தாவே வாலிபர்கள் சேனை எழுபட்டு ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தருக்கு ஒவ்வொரு கர்த்தாவே சேனை எழுபட்டு ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரம் அழகிய எடுத்து கொண்டு வருகிறாங்க ஆண்டவரே கர்த்தாவே சமயமுள்ள கர்த்தாவே சுவாமிக்கு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே பிரயாசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே யாராலும் கர்த்தாவே செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவரே சேர டவுன்களே சோத்திரம் கர்த்தாவே நல்ல கர்த்தாவே போதகராய் கர்த்தாவே பரிசுத்தவான்களாய் தகப்பனாய் கர்த்தாவே சோத்திரம் கர்த்தாவே சகோதரனாய் கர்த்தாவே சோத்திரம் கர்த்தாவே சோத்திரம் மேய்ப்பராய் கர்த்தாவே எங்களை கர்த்தாவே ஆட்கொண்டு வருகிறேன் ஆண்டவரே நன்றி சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உங்களுக்கு ஏதாவது குறை உண்டா என்று கேட்ட பொழுது உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்வார்கள் ஆண்டவரே. அப்படி தாசரை நீங்க நடத்தி கொண்டு வருகிறீர்கள் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே நன்றி சோத்திரம் எங்களுக்கு எங்களை கர்த்தாவே ஒரே கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே குடும்பமாய் சேர்த்து ஆண்டவரே இந்த புதிய சேலம் கிளை சபை நீங்க ஆதரித்து கர்த்தாவே நீ நடத்தி கொண்டு வருகிறீர்கள் ஆண்டவரே. நீ ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே நீ சேனையின் அதிபதியாய் கர்த்தாவே இருந்து கர்த்தாவே சபை நீ நடத்தி கொண்டு வருகிறீர்கள் நன்றி சோத்திரம் கர்த்தாவே. நாங்களும் அதற்கு சாட்சியாய் மாதிரியாய் கர்த்தா வாழ்க்கை கர்த்தாவே எங்கள் ஆவியாத்மா சரிந்து கர்த்தாவே ஒப்படைக்கிறோம். அந்த வருகிறான பண்டிகை நாட்களே எங்கள் கர்த்தாவே குறிப்பிட்ட பண்டிகை கொண்டாட அதுக்கு சொல்லியிருக்கிறோம். புதுவருடத்தை கொண்டாடுவதற்கு சொல்லியிருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அதிக 1000 ஆத்மாக்களை சபையை கொண்டு சேர்த்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சோத்திரம். இந்த சேலம் டவுனில மைமி நாளை கட்டப்பட்டு எப்படி ஜெபிக்கிறோம் வந்து கர்த்தாவே இந்த கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே. இந்த கேரள ரவுண்டுகள் கர்த்தாவே சண்டே கிளாஸ் புரோகிராம் நடந்து வந்து தேவனுடைய ஒவ்வொரு குடும்பங்களையும்
பெருக்கிற ஆசீர்வதித்து சமாதான சந்தோஷம் கிடைச்ச யாவருக்கும் வணக்கம் செலுத்த ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சோத்திரம், யாவர் மேலும் ஆண்டவருடைய கிருபை தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே தொடர்ந்து கர்த்தாவே சோத்திரம் கர்த்தாவே அநேக கண்டு ஆச்சரியப்படுகிறோமாய் பரிசுத்த தாயின் நிலையில் இருந்த கிரியை செய்து எங்கள் நன்றி சோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகள் சகோதரர்களே கர்த்தா சோத்திரம் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே ஆவிக்குரிய வரங்கள் நிரூபணை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே கர்த்தாவே சோத்திரம் கர்த்தாவே கர்த்தாவே சோத்திரம் பெற்றோர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சகோதரர்களே ஆசிரியர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே கர்த்தர் பயன்படுத்த ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் கர்த்தாவே சோத்திரிக்கிற கர்த்தாவே இந்த ஊழியத்தையும் ஆண்டவரே உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீரே கொண்டு நடக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். எல்லா கர்த்தாவே கடமைகளும் அவசியம் சொல்கிறோம். கர்த்தாவே கர்த்தாவே சபையில் கர்த்தாவே புரோகிராமை விட்டுமை நடத்தி கொடுத்து நன்றி கர்த்தாவே. சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே 1000 கோடி சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே சோத்திரம் வந்து கர்த்தாவே கர்த்தாவே எல்லாரும் கர்த்தாவே சித்து கர்த்தாவே வீடு அவர் கிடைச்ச யாவருக்கும் அனுகிரகம் ஜெபிக்கிறோம். நாளை பரிசுத்த நாளையோட கர்த்தாவே பிரேரிக்கலாம் தயவு பண்ணிட்டு நாளை பரிசுத்த நாள் எல்லாருக்கும் நடந்து வந்து கர்த்தாவே கர்த்தாவே இந்த பண்டிகை நாட்கள் இந்த டிசம்பர் மாசம் முழுவதையும் நான் எல்லாரும் கர்த்தாவே அர்ப்பணிப்போடு கர்த்தாவே எல்லா ஆராதனையும் கலந்து கொண்டு தேவனுடைய நாம மையப்படுத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கழிவு நாங்கள் எல்லாம் மகிழ்ந்து கழிவு பொழுது பரலோகம் மகிழ்ந்து கழிவு ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே எல்லாரும் கர்த்தாவே சூத்திரானவரே கர்த்தாவே சூத்திரமுடைய ரகசிய வழிகளை காணப்பட முடியாது எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வழியிலே நன்றி சொல்கிறோம். எல்லா புதிய கடமைகளும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற எங்கள் சுத்தமுள்ள பரமபிதாவே ஆமென். என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. இந்த உலகத்தில் எங்களை பாவம் செய்ய வைக்க வேண்டும் என்று ஏராளமான சக்திகள் பாவத்தினர்கள் எங்களை நெருங்கி சுற்றி நின்றாலும் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே அவர்களை எல்லாம் மேற்கொள்ள முடியாத வல்லமை ஆண்டவர் எங்களுக்கு தருகின்றார். எங்களை சுற்றி நெருங்கி நிற்கின்ற எங்களுக்கு விரோதமாக எழுகின்ற பாவ கிரியைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயமெடுத்துக் கொள்வதாக எங்களுக்கு உங்களுடைய துணை வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. உங்களுடைய துணை இல்லாமல் இந்த பாவத்தை நாங்கள் எதிர்கொள்ள முடியாது சுவாமி. துணை வேண்டும் தகப்பனே. எல்லாருக்கும் துணையாக இருந்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்த வாழ்வை கற்றுகிறாங்க. நாங்கள் மறுபடியை அடைந்து உங்களுடைய வருகை நாளில் ஒரு இமை பொழுதிலே ஒரு நொடி பொழுதிலே நாங்கள் மறுரூபமாக்கப்பட தேவதைகளுக்கு அனுகிரகம் செய்தோம். எங்களுடைய கருத்தில் பிடிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை நாளில் மன்னித்தீராக நன்றி சுவாமி. நாளை பரிசுத்த ஆராதனையில் உடைய மனோகிழ்ச்சியோடு ஆராதிக்க தேவரை அனுக்கிரகம் செய்தல்லுவீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுவது போல பூமியிலேயும் செயல்படுவதாக. எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் என்னிடம் நீங்கள் சொல்லிக் கொள்ளும். ராஜ்யம் உமது மகிமையும் என்னைக்கு வருகிறீர்களே. ஆமென். என் ஆத்துமாவே எங்களோடு மேலே பரிசுத்தமானவரே சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.